கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தார் அருண். அவருடைய குடும்பம் மிகவும் சிரமத்துடன் வாழ்க்கையை நடத்தி வந்தது. அருண் பள்ளியில் புத்திசாலியானவன், ஆனால் வீட்டின் நிலைமை காரணமாக பொழுதுபோக்கு, நண்பர்கள் போன்றவற்றுக்கு அவனுக்கு நேரமே இல்லை. அருணின் வாழ்க்கைக்கு திருப்பமாக வந்தது ஒரு நாள் பள்ளியில் நடந்த பேச்சு போட்டி. ஆசிரியர் அவனை பங்கேற்க அழைத்தார். ஆனால் அருண் தயங்கினார். நான் சின்ன கிராமத்து பையன், என்னால் முடியாது என்று நினைத்தான். ஆனால் அவன் நண்பர் குமார், அருண், நீ முயற்சி செய்தால் மட்டும் தெரியும். உன் ஆற்றலை நீயே நம்பிக்கையுடன் பயன்படுத்து என்று கூறி தைரியம் கொடுத்தான். அந்த வாரம் முழுக்க அருண் அரங்கேற்றத்துக்கான தயாரிப்பில் முழுமையாக மூழ்கியிருந்தான். போட்டி நாளில் அவன் பள்ளியின் சின்ன மேடையில் நின்று பேசிய போது அவன் பேச்சின் தெளிவு மற்றும் நம்பிக்கை பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. அருண் முதல் பரிசை பெற்றான். அதை அறிந்த அவரது குடும்பத்தினரும் ஆசிரியர்களும் பெருமிதப்பட்டனர். நீ உன் திறமையை நம்பினால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை என்று கூறிய ஆசிரியரின் வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தன. அந்த ஒரு சம்பவமே அவன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. இன்று அருண் ஓர் சிறந்த எழுத்தாளர். தன்னம்பிக்கை எந்த உச்சத்தையும் அடைய உதவும் குணம் என்கிறார் அருண் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு.